உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களாவே ஒரே ஒரு விஷயம் தான் மிகப்பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்கு. வினேஷ் போகத் அவர்களை 100 கிராம் எடை காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்ச்சைக்கு காரணம், அதாவது இந்த 100 கிராம் எடை தகுதி நீக்கத்துக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா மோடி தான் அப்படின்னு இந்தியா முழுக்க, கிட்டத்தட்ட சொல்ல போனா உலகம் முழுக்கவே பேசப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்தியால அதிகமா பேசப்பட்டு வருது. எதிர்கட்சிக்காரங்கள் வந்து எல்லாமே இதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா எடுத்து கொண்டு போறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி டெல்லியில ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வினேஷ் போகத் தான். வினேஷ் போகத் மட்டும் கிடையாது, வினேஷ் போகத்தா இருக்கட்டும், சாக்சி மாலிக் இருக்கட்டும், இன்னும் நிறைய பெண்மணிகள் எல்லாமே தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த மல்யுத்த வீரர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு தலைவரான பிரிஜ் பூஷன் சிங் அவர்கள் பாலியல், அதாவது அங்க இருக்க பெண்களுக்கு மல்யுத்த வீராங்கனைகள் எல்லாத்துக்குமே பாலியல் தொல்லை கொடுக்குறாங்கன்னு அவங்க மேல புகார் எழுந்துச்சு. அவரை கைது செய்ய சொல்லி, அவர் அந்த பதவியிலிருந்து நீக்க சொல்லி, இந்த வினேஷ் போகத்தா இருக்கட்டும், இல்ல சாக்சி மாலிகா இருக்கட்டும், இவங்க மட்டும் கிடையாது, அனைத்து பெண்மணிகளுமே தெருவில் இறங்கி ரோட்ல இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. அந்த போராட்டம் பண்ணவங்களை இந்த மோடி அரசாங்கம் அவங்களை கைது பண்ணாங்க. இதுதான் இப்ப மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற விதமா இந்த வினேஷ் போகத் அவர்கள் 5-0 என்ற போட்டி கணக்குல ஜெயிச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய அளவுல மோடிக்கு ஒரு பின்னடைவே அமைஞ்சிச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்பேற்பட்ட ஒரு வீராங்கனையா நீங்க அடக்கி கைது பண்ணீங்க, ஜெயில போட்டீங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டு வந்துட்டு இருக்கனால, இதை எப்படியாவது தடுக்கணும். இவங்க வந்து மெடல் வாங்கக்கூடாது, இந்தியா தோத்து போனாலும் பரவாயில்ல, இந்த பெண்மணி மெடல் வாங்கக்கூடாதுன்னு மோடி அரசாங்கம் திட்டமிட்டு செய்திருப்பதாக நான் சொல்லல, ஒரு சில வீடியோக்களை கமெண்ட்ஸ் சொல்றாங்க. இன்னும் நிறைய எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாமே பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. வெறும் 33 கோடி இருக்க அமெரிக்கால கிட்டத்தட்ட இது வரைக்கும் மட்டுமே, நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த டைம்ல மட்டுமே 23 மெடல் ஜெயிச்சிருக்காங்க. சைனா கிட்டத்தட்ட 22 மெடல் ஜெயிச்சிருக்காங்க. வெறும் 13 கோடி இருக்க மக்கள் தொகை கொண்ட ஜப்பானா இருக்கட்டும், இல்ல பிரான்ஸா இருக்கட்டும், இல்ல லண்டனா இருக்கட்டும், இவங்க எல்லாமே தலா 10 கோல்டு மெடல் இது வரைக்கும் மட்டுமே வச்சிருக்காங்க. 140 கோடி இருக்கிற மக்கள் தொகை கொண்ட இந்தியால இது வரைக்கும் ஒரு தங்க பதக்கமும் கிடையாது, ஒரு வெள்ளி பதக்கமும் கிடையாது, வெறும் 3 பிரான்ஸ் மெடல் மட்டும் வச்சிருக்காங்க. இதுவுமே இப்ப மிகப்பெரிய சர்ச்சையா பேசப்பட்டு இருக்கு. இது இப்ப மட்டும் கிடையாது, ஒலிம்பிக் எப்ப ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்து இப்போ வரைக்குமே இந்தியாவால ஒரு 5 தங்கப்பதக்கம் கூட தொடர்ச்சியா ஜெயிக்க முடியல. ஏதோ அத்திபூத்தால் போல PV சிந்தா இருக்கட்டும், இல்ல நீரஜ் சோப்ராவா இருக்கட்டும், இப்ப கூட கோல்டு மெடல் அடிக்க இந்த வினேஷ் போகத்தை 100 கிராம் எடை காரணமாக தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு மெடல் போச்சு, அவங்களுக்கு எந்த மெடலுமே கிடையாது. அதாவது ஒலிம்பிக் விதியின்படி இந்த மாதிரி யாராவது ஒரு பதக்கம் பெற நிலையில இருந்தாங்கன்னா, அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்கன்னா, வினேஷ் போகத் அவர்களும் இன்னொருத்தரும் பாத்தீங்கன்னா ஃபைனல், அதாவது இறுதிப் போட்டி விளையாடுறதா இருந்துச்சு. வினேஷ் போகத்துக்கு எதிராக இருந்த அந்த பெண்மணிக்கு தங்க பதக்கமும் வினேஷ் போகத் வெள்ளி பதக்கம் தான் பெற்றுக்கணும். அதாவது இப்ப தகுதி நீக்கம் செய்யப்பட்டதுனால இவங்களுக்கு வெள்ளி பதக்கம் கூட கொடுத்துருக்கணும். ஆனா கொடுக்கல, அந்த ரூல்ஸ் கிடையாது. இவங்க வெள்ளி பதக்கம் கிடையாது, இவங்களுக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே வெள்ளி பதக்கம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த அவங்க 2 பேருக்கு பிரான்ஸ் மெடல், அவங்க 2 பேரும் போட்டி நடத்தி அவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு பிரான்ஸ் மெடல் கொடுப்பாங்க. இதுதான் விதி. இதே மாதிரிதான் சாந்திங்கிற ஒரு பெண்ணு, அது ஒலிம்பிக் கிடையாது, அது சர்வதேச போட்டி. அந்த சாந்திங்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்மணிக்கு XY குரோமோசோம், அதாவது இவங்களுக்கு ஆண் தன்மை அதிகமா இருக்கு அப்படிங்கிற காரணத்துல அவங்க வென்ற பதக்கத்தை திருப்பி மீட்டுக்கிட்டாங்க. அந்த பெண்மணிக்கு பாலின டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு ஆண் தன்மை அதிகமா இருக்கு, அதனால அவங்க பதக்கத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டாங்க. ஆனா இதே ஒலிம்பிக்ல, இந்த 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ல இமானே கலீஃப்ன்ற அந்த பெண்ணுக்குமே அதாவது XY குரோமோசோம் இருக்கு, ஆண் தன்மை அதிகமா இருக்குன்னு அவங்களுக்கு அந்த பதக்கத்தை யாரும் புடுங்கல. அவங்க இன்னமும் விளையாண்டுட்டு தான் இருக்காங்க, பதக்கங்களும் அடிச்சிருக்காங்க. இது எப்படி தெரியுது? நம்ம தமிழ்நாட்டு பெண்மணிக்கு ஒரு விதி, உலகத்துல இருக்க வேற நாட்டுல இருக்க ஒரு பெண்மணிக்கு ஒரு விதியாங்கிற மாதிரி இப்ப பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஒரு குறிப்பிட்ட விடயத்தை மட்டும் தான் எடுத்து பேசவும் கிடையாது, எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அப்பெல்லாம் நம்ம சேனல்ல பதிவிடப்படும். மறக்காம உங்களுடைய ஆதரவு கொடுங்க.